டேரக்டர் மிஸ்கின் டைரக்ட் பண்ண திரைப்படங்களாக என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதோட ரொம்ப முக்கியமாக வெற்றியின் அடிப்படையில் கவுண்டர் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டரில் 11வது இடத்துல பார்க்க போகிற படம் துப்பறிவாளன் பார்ட் 2. இந்த துப்பறிவாளன் பார்ட் 2 படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனாலும் ஏன் 11வது இடத்துல வச்சிருக்கேன்னா, ஸ்ரீ நம்ம மிஸ்கின் தான் இந்த படத்தோட கதையெல்லாம் வச்சு இவர் தான் டைரக்ட் பண்ண இருந்தார். பட் விஷால் வந்து இவர் அந்த படத்தை வந்து ரொம்பவே செலவிழ்த்து விடுறாரு. ஃபாரின்லாம் போயிட்டு எங்களை நடுத்தில் நிற்க வச்சிட்டாரு. ரொம்ப அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு இவர் அமுச்சு விட்டாரு. நம்ம மிஸ்கினும் இதுக்கெல்லாம் வந்து மேடை போட்டு வந்து பொறுக்கி பயங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அமக்கலமே ஆச்சு. தெரியும் உங்களுக்கு. துப்பறிவாளன் 2 வந்து நம்ம விஷால் செலவு பண்ணியிருக்காரு. மிஸ்கின் கூட இனிமேல் பணியாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ நம்ம மிஸ்கின் லிஸ்ட்டில் இந்த படம் வராது. பட் ஸ்கிரிப்ட் நம்ம மிஸ்கின் தான், டைரக்ஷனும் பாதி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது அவர்கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எனவே அதுக்கப்புறம் நம்ம மிஸ்கினை வந்து என்னோட தம்பி தான் அவன் பண்ணிட்டோம் அப்படின்னு வேற மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்ம துப்பறிவாளனை வந்து நம்ம மிஸ்கின் தான் பெத்தெடுத்து வளர்த்தாருன்னு சொல்லணும். பட் அவரோட வளர்ப்புன்றது குழந்தையிலே சரியில்லைன்றதுனால அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து விஷால் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. பட் வெதை மிஸ்கின் இருந்து வந்திருக்கு. ஸோ அதனால அவரோட கவுண்டரில் இதை ஸ்கிப் பண்ணாமல் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துலலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்பெஷல் கவுண்டர்னா பிசாசு 2 அப்படிங்கிற படத்தை சொல்கிறேன். இந்த பிசாசு 2 படத்தில் ஆண்ட்ரியா ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுவும் வந்து ஒரு செகண்ட் பார்ட் தான். இந்த பிசாசு 2 ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி எடுத்துட்டு ரிலீஸ்க்குலாம் வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதோ என்ன பிரச்சனை தெரியல, ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. மிஸ்கினை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். இந்த பிசாசு 2ல விஜய் சேதுபதி நடிக்கிறதாலாம் இருந்தது. பட் ஆண்ட்ரியா தான் முழுக்க நடிக்கிறாங்க. எனிவே ஆண்ட்ரியா வந்து எப்பவுமே ஒரு படம் பண்ணுறாங்கன்னா சூப்பராக இருக்கும். மிஸ்கின் பண்ணுறாருன்னா வேற லெவலில் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் பேய் படமாக இருக்குது. அது ரொம்ப திகிலாக இருக்குன்றத தாண்டி நம்ம ஆண்ட்ரியாவெல்லாம் நினச்சா கிளிகிளிப்பா கியூரியாசிட்டியாக இருக்குது படம் எப்படி வரும்ட்டு. ஸ்டில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 7வது இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி 5வது இடத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படல. இல்லை அதையும் தாண்டி இன்னும் டாப் இடத்துக்குலாம் போதா இல்லையான்றதா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம மிஸ்கின் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கூடிய சீரில் வரணும். இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட படம் எதுவும் கம்ப்ளீட்டாக வந்து அறிவிச்ச மாதிரி தெரியல. நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் முகமுடி நம்ம மிஸ்கினுக்கு 5வது படம். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த 4 படத்தில் ஒரு மிக சிறந்த டைரக்டர்ன்றது மட்டும் இல்லாமல் ஒரு வேற லெவலில் தமிழ் சினிமாவில் ஒரு பேட்டனே உருவாக்கிட்டான்ற மாதிரி அவருக்கான ஒரு பெருமை இருக்குது. ஆனால் இவருக்கு என்னன்னா ஒரு டாப் கமர்ஷியல் படங்கள் பண்ணுற சங்கர், முருகதாஸ் இந்த மாதிரி ஆளுங்க தான் பெரிய ஆள் நினச்சிட்டீங்களா, நான் அந்த மாதிரிலாம் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இந்த முகமுடி எடுத்தார். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹை பட்ஜெட்னே சொல்லலாம். ஏன்னா ஜீவாவோட ஹீரோ மார்க்கெட்டுக்கும் சரி நம்ம மிஸ்கினோட டைரக்ஷன் ஸ்கில்லுக்கும் இது வந்து ஒரு ரிஸ்க்குன்னு தான் சொல்லி ஆகணும் இந்த பட்ஜெட்ன்றது. பட் படத்துக்கு தேவைப்பட்டது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்ன்ற மாதிரி நம்பி எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் நிறைய ஓவர் பில்டப்லாம் இருந்து இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டாக வரப்போகுது. இது வந்து ஒரு தற்காப்பு கலையை வச்சு ஹாலிவுட் படம் மாதிரியான ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேலாம் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் வந்தது. அது எல்லாமே பண்ணி தான் இருந்தாங்க. அதை தாண்டி நம்ம மிஸ்கினோட அந்த ஒரு டச்சும் வருது. ஏன்னா மிஸ்கின் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ஏதோ ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவார். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா ஸ்டோரியே வந்து அவ்வளோ வைப் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் உலக சினிமாவில் இருக்கிற ஸ்டோரி தான். இங்கே ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டாக பண்ணிடணும். ஸோ அதை சொதப்பிட்டாங்க. வில்லன் கேரக்டர் வில்லனுக்கான அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் ஹீரோக்கான இதெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணி அந்த காஸ்டியூம்லாம் கூட எல்லாம் நல்லா வந்துட்டா கூட ஹீரோக்கான அந்த கேரக்டரேஷன் ஸ்ட்ராங்குன்றது பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ஹீரோ வில்லன் இவங்களை தாண்டி வந்து சுற்றி இருக்க அத்தனை பேருமே வந்து எதுக்குடா இவங்களாம் இருக்கிறாங்க, என்னடா இதெல்லாம் கான்செப்ட் ஓடுதுன்ற மாதிரி. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸில் வச்சார் பாருங்க மனுஷன். அதுக்கு முன்னாடியாச்சும் படம் வந்து தேருமா தேராதான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் தேரவே தேராதா கிளம்பி வாங்கலான்ற அளவுக்கு ஏஞ்சி போயிட்டோம். ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பற்றிலாம் பேசினா நிறைய நான் பேசிடுவேன். எனிவே இந்த படம் ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். ரிவ்யூ ரேஞ்சில் வந்து ஓரளவுக்கு கேவலமாகவும் பேசினாங்க, ஒரு சிலர் வந்து ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் தியேட்டரிக்கலாக ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பெருசாக எடுத்துக்கல. பட் ஓரளவுக்கு பெரிய படம் மாதிரி ஓப்பன்லாம் பண்ணி கொடுத்ததுனால கலெக்ஷன்றது ஸ்டார்டிங்கில் நல்லா வந்தது. அதே சமயம் 20 நாள் கிட்ட அந்த ரன்னுன்றதும் அப்படியே கொடுத்துட்டாங்க. பட் வெற்றியான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ்ன்றது ஃப்ளாப்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டுக்குலாம் வந்து படம் டிசாஸ்டரே வந்துடணும். ஆனால் வேறு லாங்குவேஜ் அங்கே இங்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நிறைய ரைட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி படம் எங்களுக்கு வெற்றி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. எனவே நம்ம மிஸ்கினோட எல்லா படங்களையும் வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்கும் சொல்லலாம். ஆனால் அது முகமுடியில் வந்து ரொம்பவே மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலி புளியை பார்த்து பூனை சுடு போட்டு கூட அதை நினைக்கிறேன் இந்த முகமுடி நம்ம மிஸ்கினை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் நந்தலாலா. இந்த நந்தலாலா தான் வந்து நம்ம மிஸ்கினுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லணும். இதை வந்து ஒரு முதல் படமாக பண்ணுறது தாண்டி 2வது படமாக பண்ணி ஆகணும்னு நினைச்சாரு. ஆனால் அவருக்கு 3வது ரிலீஸ் ஆன படம் இந்த நந்தலாலா. இந்த படம் பார்க்கறதுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கலாம். ஏன்னா ஹீரோ அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அன்பும் மனிதநேயமும் வந்து வேற லெவலில் மனுஷங்களை வந்து அப்படியே வந்து கண்ணீர் வர வச்சிருந்தா சொல்லணும். ஒரு நல்ல ஃபீல் குட் ஒரு சூப்பர் சப்ஜெக்டில் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு நந்தலாலா சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஆனால் தியேட்டரிக்கில் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் பெருசாக வைப் பண்ணாது. இன்னொன்று வந்து இந்த படத்தில் நம்ம மிஸ்கினே ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மிஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாத்திரம் எடுத்து பண்ணல. இந்த படத்தில் அவர் நடிக்கிற ஐடியா இல்லை. விக்ரம் இன்னும் பல பேர்லாம் கேட்டாங்க, ஹீரோ யாருமே பண்ணலன்றதுனால தான் நான் பண்ணிட்டேன்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஆக்சுவலி அவரோட அந்த டாக்கிங் லாங்குவேஜ்ன்றது இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை தாண்டி வந்து கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் நம்ம என்னெல்லாம் சந்திச்சோமோ எப்பேற்பட்ட மக்கள்லாம் பார்த்தோமோ அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தை பற்றி இப்பெல்லாம் பேசுறதுக்கு வந்து அன்பிலீவபிள் வேட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் தியேட்டரிக்கலாக பார்க்கும்பொழுது மிஸ்கின்லாம் ஹீரோனாக்கா தேட்டரில் போய் ஆடியன்ஸ் படம் பார்ப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம சினிமா. அதனால் தியேட்டரிக்கலாக இந்த படம்ன்றது வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்றது ஆவரேஜ்
சீட்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, ஃப்ளாப்புன்னு சொல்லலாம் ஆச்சரியப்படல. ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தாங்க, ஒரு படத்துக்கு ஒரு ஹிட் வெட்டிக்கு வர வாய்ப்பு இருக்காது. இன்னொன்று வந்து இது மிஸ்கின் மாதிரி வந்து ஒரு டேரக்டரே ஹீரோவாக பண்ணியிருக்காரு, பெரிய விளம்பரம்லாம் இல்லைனாலும் அங்கே வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு கொடுக்குற அந்த சம்பளம் மிச்சம், ஸோ பட்ஜெட் கம்மியாக வந்திருக்கு இந்த நந்தலாலாவுக்கு. இதுக்கு இந்த படம் மிஸ்கின் டைரக்ஷன் மேலே இருந்த அந்த ஒரு இதில் வந்து வித்து ஓரளவுக்கு வந்து இது ஹிட் பர்ஃபார்மன்ஸுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்தாலும் நான் சொல்கிற மாதிரி ஸ்டெடியான ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற மாதிரி தான் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இந்த படம் வந்து தேட்டரில் நல்லா போதான்னு கேட்டிங்கன்னா முரண்பட்ட கருத்து தான் இருக்கும். ஆனால் அத்தனை பேருக்கும் வந்து ஒத்துப்பட்ட கருத்தாக ஒன்று கேட்டிங்கன்னா இது சூப்பர் படங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் நீங்கள் பார்க்கலனா உங்களுக்கு இந்த சமுதாயத்து மேலே ஒரு சமநிலையும் அன்பம்லாம் இருக்குது, மனிதனெல்லாம் இருக்குனாக்கா அப்போ உட்காந்து பாருங்க, உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த முகமுடி நந்தலாலா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகமுடி வந்து பெத்த கல் சின்ன லாபம் அப்படின்னு சொல்கிறதே கஷ்டம் தான். இங்கே நந்தலாலாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கல் சின்ன லாபம் அப்படின்னு சொல்கிறதும் கஷ்டம் தான். அதனால் வந்து இங்கே ஹிட் வெட்டிக்கு சரியாக முடிவு பண்ண முடியல. ஓவரால் தேட்டரிக்கலாக இது மட்டும் கிடையாது, இந்த மிஸ்கின் டைரக்ட் பண்ண எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் கொடுக்குறது வந்து ஒரு படம் இப்படி தான் சக்ஸஸ், ஒரு படம் அப்படி தான் சக்ஸஸ்னு தெளிவாக கொடுக்குற மாதிரி கிடையாது. ஆனால் இங்கே நான் கவுண்டர் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன படத்துக்கும் பெரிய படத்துக்கும் உள்ள தேட்டரிக்கல் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து நான் கவுண்டர் பண்ணியிருக்கேன். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ஓநாய மாட்டுக்குட்டியும். ஓநாய மாட்டுக்குட்டியும் படத்துலேயே நம்ம மிஸ்கின் தான் ஹீரோன்னு சொல்லணும். ஆனால் கூட ஸ்ரீ இருப்பார். ஆக்சுவலி ஆனால் மிஸ்கின் தான் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஆக்சுவலி இந்த படம்ன்றது வந்து ஒரு சிங்கிள் நைட் அப்படின்ற மாதிரி கூட பேசலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிங்கிள் ராத்திரியில் நடக்கிற படங்கள்லாம் வந்து ரொம்பவே அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சோல் இருக்குன்ட்டே சொல்லலாம். இந்த படம் சொல்ல வர கருத்தெல்லாம் சொல்லிட்டு போனால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஆக்சுவலி இந்த ஓநாய மாட்டுக்குட்டியும் படம் பார்த்த நிறைய பேர் வந்து இந்த படத்தை ரொம்பவே புகழ்ந்தாங்க. அதே சமயம் ஒரு சில மைனஸ்களும் இருந்தாலும் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அந்த எண்ட் கிரெடிட்டில் வந்து இந்த காட்டில்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரேஷனாகவே மிருகங்களோட ஒரு பேரை அட்டாச் பண்ணி போட்டுது. இந்த மாதிரியான சில விஷயங்களே ரொம்பவே அழகாக ஒரு டேரக்டராக வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் நம்ம மிஸ்கின் அப்படின்றதுல ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயம் வந்து இது ஒரு ஸ்டீயும் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது, மிஸ்கினும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த படம் தேட்டரிக்கில் வரும்பொழுது அதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சின்ன கல்லுக்கு சின்ன லாபம்னாலும் அது ஓரளவுக்கு நல்ல லாபம்ட்டே சொல்லலாம் இந்த ஓநாய மாட்டுக்குட்டியும். ஆக்சுவலி கதை மூலமாக மைல்டாக சின்னதாக ஒரு வெற்றி கிடைக்கும் நிறைய படங்கள், அது அந்த வெற்றியை இந்த ஓநாய மாட்டுக்குட்டியும் கிடைச்சிருக்கும். எனவே இதை விட இன்னும் பெரிய வெற்றிலாம் நம்ம மிஸ்கின் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் இந்த ஓநாய மாட்டுக்குட்டியும் செய்யலைன்றதை சொல்லி தான் ஆகணும். பட் இது படமாக பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் மனசுலையும் இந்த படம்ன்றதும் மிஸ்கினோட டைரக்ஷனில் மிஸ்கினோட படங்களில் வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்ன்றதுலாம் மாற்று கருத்து இருக்காது. நம்ம கவுண்டில் 6வதாக பார்க்க போகிற படம் சைக்கோ. சைக்கோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கு த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இது மட்டும் கிடையாது, நம்ம மிஸ்கினோட டைரக்ஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் கொரியன் படத்தில் இருந்து மனுஷன் சுட்டிக்கிட்டு படம் எடுக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி அது எடுக்கிறாரெல்லாம் தாண்டி மிஸ்கின் தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கிட்டாரு. ஸோ அதுக்கோசமே அவருக்கு வந்து ஒரு ஆட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் அந்த சைக்கோன்றது எவ்வளோ பேர் சைக்கோ படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இல்லை இவர் சொல்கிற அந்த சைக்கோ ஒரு விஷயத்தில் பாதிச்சிருவேன். ஏன்னா ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு சைக்கோ படம் கொடுத்து வந்து அதில் ஜெயிக்க முடியுமான்ற மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தோட கதைக்களமும் வந்து ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண வச்சுது. ஆனால் இங்கே உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக இருந்தது, அதுவும் அவர் பிளைண்டாக இருக்கார், அவருக்கு அது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்தாலும் இங்கே நித்யா மேனன் வந்து அவங்க அந்த வீல் சேர்லேருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு அந்த கேரக்டர் அவங்க ரொம்ப ஆப்ட் ஆகினாங்க. அப்புறம் ஹீரோயினிலாம் வந்து எல்லாருமே கரெக்டான தேர்வு, வில்லன் முதற்கொண்டு சொல்கிறேன், அப்புறம் அந்த டீச்சர் முதற்கொண்டு. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை தான் ஒரு கேரக்டரேஷன் ரொம்பவே கம்மி தான். இல்லை உதயநிதிக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கார் ஓட்டுறாரா கணி தெரியாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் மிஸ்கின் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்னு எடுத்தாலுமே நல்ல படம் கொடுக்குறாருலாம் பேசினா அதில் லாஜிக் மிஸ்டேக் வரக்கூடாது. பட் அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது, பரவாயில்லைங்க, இதுதான் ஒரு படிநிலை. ஆக்சுவலி இந்த அளவுக்கு வந்து நம்ம மிஸ்கினை பாராட்டலனா இதுக்கு மேலே மிஸ்கின் பேடலில் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து அதை இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கே யோசிப்பான். ஏன்னா எது பண்ணாலும் இங்கே குறை சொல்கிறானுங்களேன்ட்டு. அதனாலேயே மிஸ்கினுடைய இந்த மாதிரியான படங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஆட்ஸ்அப் சொல்லியே ஆடுவேன். இன்னொன்று இந்த படம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நாளைக்கு மேலே ஓடிச்சு. இந்த காலத்தில் 25 நாள் வரதே பெருசு. ஆக்சுவலி இது இன்னும் கூட டாப்பில் கொடுத்துருப்பேன் நான். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து படத்துக்கு ஹீரோ, மிஸ்கின்லாம் வராரு, நம்மளை வச்சு ஒரு பெரிய டேரக்டர் பண்ண போகிறாருனால செலவு கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டான். நித்யா மேனன்லாம் உள்ளே கூட்டு வந்து அதித்தி ராவ் அந்தம்மா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தனால படம் கொஞ்சம் பெரிய படம் ஆகிடுச்சு. மிஸ்கினே கொஞ்சம் நிறைய சம்பளம் தான் கேட்குறாரு இந்த டைம்லலாம். எனிவே இது அப்படி இப்படி சொன்னாலும் ஆடியன்ஸ் பலரால் ஏற்றுக்கிட்ட படம் தான் சொல்லி ஆகணும். அதனால் என்னோட ஹிட் வெட்டிக்காக இந்த படம் கேட்டிங்கன்னா ஒரு ஹிட்டுங்கிறது நான் சொல்லுவேன். அதை தாண்டி ஆவரேஜிட்டி கம்மி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்து இன்றைக்கி ஒரு காலகட்டத்திலேயே. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் பிசாசு. இந்த பிசாசு நம்ம தமிழ் சினிமாவில் வரதுக்கு முன்னாடியே ஆர்ஆர்ன்றது வந்து வேறு லெவல், அதுவும் காமெடி ஆர்ன்றது ரொம்பவே பெருசாக பிடிச்சி வச்சிருக்கு. ஆர்ஆரில் எவ்வளோ படங்கள் வந்து எல்லாமே சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த டைமில் ஆர்ஆர் மேலே ஒரு வெறுப்பு கூட வருதுட்டே சொல்லலாம். என்னடா எப்போ பாரு பேய் படம் உசுர வாங்குறீங்கன்ட்டு. ஆனால் அப்பேற்பட்ட படத்துக்குள்ளேயும் வந்து இவர் எடுத்த கான்செப்ட் அது. ஆக்சுவலி மனுஷன் வந்து ஹாலிவுட்டில் கொரியன்லாம் வந்து திருடுறாருன்னே வச்சிங்க. ஆனாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒரு அரைச்ச மாவு பேய் கதையே வந்து இல்லாமல் ஓரளவுக்கு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாரு. அதுலேயும் நம்ம மிஸ்கினுக்குண்டு ஒரு ஸ்டைல் ஆஃப் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே அந்த எல்லா படத்துலையுமே அது வந்து சேரும். ஸோ நான் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ எங்கேயோ போயிடும். ஏன்னா மிஸ்கின் சாதாரண ஆள் கிடையாது. அவரை பற்றிலாம் வந்து அணுவா பேசுறதுக்குலாம் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிசாஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசினாலும் இல்லை ஒரு குணச்சித்திர கேரக்டர் ராதா ரவி வந்திருப்பார். அவரோட கேரக்டரேஷன்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சொல்லுவேன். அதை தாண்டி அந்த கிளைமேக்ஸ்
கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற லெவல் பலங்க. அப்புறம் இந்த படத்தில் பிசாசுன்னு பேர் பேசினாலும் ஆக்சுவலி இந்த படத்தில் அந்த டைட்டில் கேரக்டராக வரவங்க அவங்க ரியலி ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த பிசாஸ் தான் நான் ஏற்கனவே சொன்னல, இந்த பேய் படங்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு வைப் வந்துடுச்சு. அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் காட்டும்போது ஆடியன்ஸ் சும்மா விடுவாங்களா? ஸோ இந்த படமும் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்ன்ட்டே சொல்லலாம். இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட்டை வச்சு பெரிய ஒரு செலவெல்லாம் இல்லாத பண்ண படங்கள். மிஸ்கினோட டேரக்ஷன் மட்டும் தான் நல்லா காசு இருந்திருக்கும். அதெல்லாம் தேட்டரில் வந்து ஃபினான்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அது ஒரு வெற்றி படம்ங்கிறத நம்ம மறுக்காமல் சொல்லணும். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் சித்திரம் பேஸ்தடி. இந்த சித்திரம் பேஸ்தடி தான் நம்ம மிஸ்கின் டேரக்ஷனில் முதல் படம். இது நம்ம தமிழ் சினிமாவில் அன்னைக்கு இருந்த ஒரு சாதாரண கதை தாங்க. அதாவது ஒரு கேங்ஸ்டராக இருப்பார், அவருக்கு ஒரு காதல் வரும், அதுலேயும் அந்த காதலி கோசம் அந்த ஒரு காதலன் எதை வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவே கொடுத்துருப்பார் சொல்லலாம் நம்ம மிஸ்கின். ஆக்சுவலி இதுவும் வந்து ஒரு ஹாலிவுட் தழுவல் அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் எடுத்தறிஞர்லாம் எடுத்தாலும் இது வந்து ஒரு காதல் கதையிலையும் ஒரு கேங்ஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் சினிமாட்டே சொல்லலாம். ஆனால் இது வந்து நம்ம மிஸ்கினை யார்கிட்டே தெரியாது, நரேனும் புதுசு, பாவனாவும் புதுசு. ஸோ அப்படி இருக்கும்போதுலாம் இது ஒரு படம் வந்துட்டே யாருக்கும் தெரில. ஆனால் இதில் ஒரு பாட்டை போட்டிருந்தார் பாருங்க, வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும். ஸோ அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கடை மாதிரி. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு சாதாரண பட்ஜெட்டில் வந்திருந்தாலும் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியாச்சுட்டே சொல்லலாம். நீங்கள் மிஸ்கினோட எல்லா படத்துலையும் கவனிச்சிங்கன்னா தெரியும், மிஸ்கினோட அந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மனுஷன் டெரராக தான் எடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதெல்லாம் இவர் தொடர சப்ஜெக்டில் மட்டும் தாங்க இருக்குது. ஆனால் இவர் படங்களில் நிறைய ஹீரோயின்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் முதல் படத்திலே பாவனை அறிமுகப்படுத்தியிருப்பார், அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பூஜா ஆக்டே முகமுடியில் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்டில் விஜய் கூட நடிச்சாங்களா, அவங்களாம் நம்ம மிஸ்கின் அறிமுகப்படுத்தணும் தான். அப்புறம் அனுமானவேல் விஷால் கூட ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார் தமிழில். அவங்க சிவகார்த்திகனோட சேர்ந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் ஹிட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் அறிமுகப்படுத்துறதாகட்டும். அது இல்லாமல் இந்த மனுஷனோட படங்கள் சப்ஜெக்ட் டெரராக இருந்தாலும் இவர் எடுக்கிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு ஹிட் ஆகிடும். ஆக்சுவலி இவர் உள்ள படத்தில் பாட்டே வைக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அவர் படங்களில் வர அத்தனை பாட்டும் நிறைய படத்தில் சொல்லலாம். வயலின் வச்சுக்கிட்டு அந்த பெண்ணு பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கலாம், அதெல்லாம் செம்ம ஹிட்டு. உன்ன நினச்சி பாட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் டாப்பில் பார்க்க போகிற படங்கள்லாம் எல்லாமே வேற லெவல் மிகப்பெரிய ஹிட். வைக்கிறதே ஒரு பாட்டாக இருந்தாலும் அது நறுக்குன்ற பாட்டாக இருக்குது. ஸ்லீல வாழை மீன் வேலங்க மீன் மட்டும் இல்லை, இன்னும் இந்த படத்தில் 2-3 பாட்டு கூட நல்லாவே ஹிட் ஆகிருக்கும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் யுத்தம் செய். இந்த படத்தில் வச்சிருப்பாரு பாருங்க மனுஷன் கான்செப்ட், ஐயோ எங்கடா இருந்து பிடிச்ச. ஆக்சுவலி வெளிநாட்டில் இருந்தால் ஹாலிவுட்லலாம் வேற இடத்துலலாம் சுட்டு தான் இருக்கார், உலக சினிமாவில் இருந்துருவீங்க. ஆனால் இதை நம்ம தமிழ் சினிமாவை கொண்டு வந்து விட்டார் பார்த்தீங்களா, ஆளாளுக்கு அபியூஸ் படம் எடுக்கிறானுங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தரால் அபியூஸ் படம் எடுக்க முடியுமா? அந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லரெல்லாம் ஒரு படம் கொடுக்கறதுக்குலாம் வந்து மிஸ்கினோட நாலேஜே வேறங்க, மிஸ்கினோட ஸ்டைலே வேற. இந்த யுத்தம் செய் படம் மட்டும் கிடையாது, அவரோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேமராங்கிறது வந்து அது ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கும். ஸ்டே அது ஓப்பனப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவரோட கேமராமேனுங்கெல்லாம் வந்து ட்ரைபேடு, அப்புறம் ஸ்டாண்டு, ட்ராலி, கிரேனு இது எதுவுமே வந்து வாடகை எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. கேமராவை எப்போ தரையில் வச்சு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலி கேமரா மட்டும் போதும், அந்த அக்சசரிக்கெலாம் எதுக்குடா வீண் வாடகைன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரான்னு தெரியல ஆரம்பத்தில். அதுவே மிஸ்கின் ஸ்டைலாக மாறிடுச்சு. இந்த யுத்தம் செய்யலாம் நம்ம சேரனை தான் ஹீரோன்னு சொல்லி ஆகணும். ஆனால் வந்து இந்த படத்தில் ரியல் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரனும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும். இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்ததுக்கெலாம் வந்து கண்டிப்பாக மிஸ்கினை வந்து மிக பெருசாக தமிழ் சினிமா எப்பவுமே பாராட்டிகிட்டே இருக்காங்க. என்ன ஒரு ஸ்கிரிப்டுங்க, என்ன ஒரு ஸ்க்ரீன் பிளே, சான்ஸே இல்லை. யுத்தம் செய்கிறதெல்லாம் யாராச்சும் பார்க்கலாம், தயவுசெய்து போய் பார்த்துருங்க, வேற லெவல் படங்க அதெல்லாம். அப்புறம் ஏன்டா அதை 3வது இடத்துல வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3வது இடம் இல்லைங்க, 4வது 3வது 2வது இது 3மே வந்து எனக்கு தெரிஞ்சு 2வது இடத்துக்கு தகுதியான படம் தான். முதல் இடத்துக்கு ஒரே ஒரு படம் தான், அதை மீறி வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அது வெற்றியின் அடிப்படையில் தான் நான் சொல்றது. பட் படமா கேட்டீங்கன்னா நம்ம மிஸ்கின் எடுத்த 8 திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு படம் சலச்சது இல்லைன்றதை தாராளமாக சொல்லலாம். அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் யுத்தம் செய்ய தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் முதல் இடத்துல இருக்க படத்தையே சொல்லுவேன். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் துப்பறிவாளன். இந்த துப்பறிவாளன் தான் விஷால் ஹீரோ. ஸோ இந்த படம்ன்றது வந்து ஒரு 100 நாள் கிட்ட ஓடி நல்ல ஒரு வெற்றி. இதுவரைக்கும் நம்ம மிஸ்கின் வந்து ஒரு பெரிய ஹீரோ கூடலாம் சேர மாட்டார். ஸோ ஜீவா கூட சேர்ந்தோம், அது சரியா போல. ஆனால் அவரை விட பெரிய ஹீரோ நம்ம விஷால். அவர் கூட சேர்ந்து ஆக்சுவலி விஷால் இந்த டைமில் பெரிய வெற்றிகள்லாம் இல்லாமல் இருக்கும்போது அவர் கூட சேர்றாரு. இந்த துப்பறிவாளனை இவ்வளோ டாப் கவுண்டில் நம்ம ஏன் கொடுத்துருக்கோன்னா, ஒரு நார்மலாக வர ஹீரோக்கு ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா நல்ல ஹிட் ஆகும். அதுவே ஒரு டாப் ஹீரோக்கு ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அது பெருசாகவே ஹிட் ஆகிடும். ஸோ அதனால சேரன் மாதிரி ஆளுங்களாம் யுத்தம் செய்யோட ஹிட் வெட்டிக்காக சூப்பர் ஹிட் வருதுனாக்கா, இங்கே நம்ம விஷால் மாதிரி ஆளோட துப்பறிவாளன் படம் ஹிட் ஆகும்போது அதோட ஹிட் வெட்டிக்காக நம்ம சூப்பர் ஹிட் மெகா ஹிட்ன்றதை தாராளமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாண்டி அந்த பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டு வைடாக எல்லாமே நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குது. சேம் டைம் இந்த துப்பறிவாளனோட ஸ்கிரிப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு துப்பறியும் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள் இருக்காரு. அந்த ஒரு ஸ்டைல் இன்வெஸ்டிகேஷனாலும் இங்கேயும் ஒரு வேற லெவல் கதை வச்சிருப்பாருங்க. ஆக்சுவலி மிஸ்கினோட அந்த ஸ்டோரி ஸ்டைல், அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல், அவரோட அந்த கேமரா ஸ்டைல், அவரோட மியூசிக் ஸ்டைல் கூட இருக்குது. அவரோட படங்களுக்கெல்லாம் மியூசிக் டைரக்டர் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம மிஸ்கினோட அந்த சவுண்டு, மிஸ்கினோட மூவிக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குது, அது எல்லாத்துலேயும் மனுஷன் வந்து பின்னி தான் இருக்காரு. அப்புறம் நம்ம வினயும் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வந்து வில்லனை முதல்ல அறிமுகப்படுத்துறாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் வினய் எப்போ பாரு எல்லாரும் வில்லனாவே போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருமே மிஸ்கின்னா ஒரு கேமராவை தரையிலேயே வச்சு எடுப்பாருங்க, காலை மட்டும் தான் காட்டுவார். அதுக்கப்புறம் அவரோட கதைலாம் ஒரு மாதிரியா டார்க் சைடில் போகிற மாதிரி ஒரு நைட்டில் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் தெரியும்.
ஆனால் பாருங்கள் அவரோட படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு செம்ம ஹிட் ஆகிடும். அதை தாண்டி வந்து மியூசிக்ன்றது ஒரு சவுண்டை மெயின்டைன் பண்ணுவார். அப்புறம் ஹீரோயின்ஸை நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வில்லன்ஸையும் ஒரு சிலரை வந்து பிரமிப்பாக காட்டியிருக்காரு. ஆக்சுவலி பயம்புறுத்தியே காட்டியிருக்காரு. இப்போ மாணிக்க விநாயகெல்லாம் வில்லன் சொன்னாக்கா யாருங்க நம்ப முடியும்? இப்போ நம்ம இந்த படத்தில் பார்க்கல சிங்கமூத்த வில்லனா மகாராஜாவில், அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாணிக்க விநாயகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே நல்ல அப்பா கேரக்டர் இருந்தது. அவரை போயிட்டு வில்லன் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து வேறு லெவலில் வந்து அவங்கள டைமினேஷன் பண்ண வைக்கிறவர் நம்ம மிஸ்கின். லட்சுமி ராமகிருஷ்ணன்லாம் கூட சொல்கிறேன். ஸோ மிஸ்கினோட அந்த டேலண்ட்ன்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வேறு லெவல்ன்றதை மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. இன்னொன்று இங்கே பிரசனாவை பார்த்தீங்கன்னா வில்லனா ஒரு படத்தில் கொண்டு வந்துட்டார். அவரே வந்து இன்னொரு கேரக்டர் கொடுத்தாரதை தாண்டி நம்ம விஷாலுக்கு வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது. அதை தாண்டி அவர் வந்து சைலண்ட்டாக ஒரு படத்தில் உட்கார வச்சு அவர்கிட்ட அந்த ஆக்டிங் ஆகிறதே பெரிய விஷயம். அதையும் நம்ம மிஸ்கின் பண்ணியிருப்பார். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அஞ்சாதே. இந்த அஞ்சாதே படத்துக்கு மட்டும் தாங்க 100 நாள் போஸ்ட் இருக்கும் நம்ம மிஸ்கின் டைரக்ஷனில். ஆனால் யுத்தம் செய், அப்புறம் சித்திரம் பேஸ்தடி, துப்பறிவாளன், இதுக்கெல்லாம் கூட 100 நாள் போஸ்ட் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். எனிவே இந்த அஞ்சாதே படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் கிட்ட டைரக்ட் பண்ண நம்ம மிஸ்கினோட ஃபிலிமோகிராஃபியில் இதுதான் முதல் இடத்துல வச்சிருக்கோம். ஆனால் இது வந்து அசால்ட்டாக வந்த ஒரு படம். ஏன்னா சித்திரம் பேஸ்தடி இட்டுக்கு அப்புறம் நந்தலாலா வந்து அவர் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் அதுக்கு யாருமே ஒத்துக்கல அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கான விஷயங்கள்லாம் நெருங்கி வந்து அதெல்லாம் கட் ஆகுது. அந்த கேப்பில் வந்து அஞ்சாவது படத்தோட கதையை பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்தையும் எடுத்து முடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த அஞ்சாதேன்றது இன்னி வரைக்கும் மிஸ்கின்னாக்கா அந்த அஞ்சாதே தாங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த காலில் கேமரா வைக்கிறலாம் இங்கிருந்து ஆரம்பிச்சிருப்பாரு மிக பெருசாக. அதை தாண்டி அந்த ஒரு கதை சொல்லியிருப்பாரு பாருங்க. இவர் வந்து அந்த போலீஸ் குவார்டர்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இவருக்கு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே அந்த அஞ்சாதையில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிறது, ஒருத்தன் படிக்காமையே இருப்பான், அவனுக்கு நல்ல லைஃப் கிடச்சிடும், ஒருத்தன் ஆசைப்பட்டு இருப்பான் ஒரு கெரியருக்கு, அது அவனுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இல்லை பாண்டியராஜனை வந்து ஒரு மாதிரி சைக்கோ வில்லன் மாதிரி அவரை கொடுத்து நம்ம பிரசனாவே மிகப்பெரிய ஒரு வில்லனை இங்கே கொடுத்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவரெல்லாம் வில்லனை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவரு வந்து வேற லெவலில் இதில் ஆக்டிங்கில் மிரட்டியிருப்பாரு. அப்புறம் நரேன் மட்டும் இல்லாமல் அஜ்மலியும் இவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இங்கே நம்ம மிஸ்கினோட அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ், ஸ்க்ரீன் பிளே நாலேஜ்லாம் வேற லெவலுங்க. ஆக்சுவலி அதெல்லாம் பேசணும்னா கண்டிப்பாக பத்தாது. அதனால தான் அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு ஏன்னா நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலி இந்த படம்லாம் பார்த்துட்டு அந்த குருவி கேரக்டரை சுட்டதுக்கு அவர் பேசின டைலாக் அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து மைண்டே இருந்தது. என்னடா இது இந்த படம் நம்மளுக்குள்ள வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு தாக்கமாகவே இருந்தது பார்த்ததுக்கப்புறம். இது மட்டும் இல்லை, யுத்தம் செய்யலாம் கூட சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக நம்ம மிஸ்கின் நம்ம தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு. அவர் மேலே 1008 விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கலாம், போயிட்டு இருக்கலாம். இவர் ஹாலிவுட்லேருந்து எடுத்தார், அது இதெல்லாம் நிறைய சொன்னாலும் ஆக்சுவலி இவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்குன்ட்டு ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்காருங்க. அதை யாராலுமே மறுக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் கிட்ட ஒன்று சொல்லுவேன். சாதாரண இந்த யூத் படத்துலலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்னும் பல படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி ஒரு பெரிய குடும்ப பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு சினிமாவில் படம் எடுத்து சினிமாலையும் நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கி இவர் அதுக்கப்புறம் நடிப்பாசை இவருக்குள்ளே இருந்திருக்கும் போல இருக்கு. இவரே அவரோட படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சு மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் ஒரு சில படங்கள் வந்து இவர் நடித்து இன்றைக்கி நல்ல பேர் வாங்கிட்டாரு. ஆனாலும் நம்ம விஷால் சொன்ன மாதிரி துப்பறிவாளனில் வந்து பணத்துக்கோசம் ஏதோ ஆசைப்படுறாரோ, பிசாசும் ரிலீஸ் ஆகல. நிறைய பேர் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக அவங்க ஒன்றுமே இல்லாமல் தான் வராங்க. பட் ஒரு டைமுக்கு மேலே நம்ம இந்த சினிமாவில் செட்டில் ஆகணுன்ற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க நம்ம டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர். ஆக்சுவலி அந்த மாதிரி நான் நிறைய பேரை வந்து உதாரணத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அதில் மிஸ்கின்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த சினிமா வந்து எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து உங்களை தூக்கிட்டு வந்து மேலே விட்டுருக்கு. அதில் நீங்கள் ஒரு சில படங்கள் எடுத்து ஆடியன்ஸ் உங்களை வந்து குறைகள் நிறைகள் சொன்னாலும் கண்டிப்பாக உங்களை நிறைகள் சொல்லி தூக்கி தான் வச்சுட்டு இருக்கோம். எங்கள் தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர் மிஸ்கின் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் தயங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஆனால் நீங்களாம் வந்து இங்கே பணத்து மேலேயே வந்து பெருசாக கண்ணை வச்சுட்டு ஆக்சுவலி மிஸ்கின் மட்டும் சொல்ல நிறைய டேரக்டர், பட் இங்கே மிஸ்கின் நம்ம பேசுகிறனால சொல்கிறேன். வாங்க தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படைப்பெல்லாம் தரணுன்ட்டு வாங்க. அவன் மலையாளத்தையும் வேறு சினிமாவும் புகழ்ந்துட்டு இருக்கான். ஸோ தமிழில் இருக்கிற நல்ல நல்ல டேரக்டருங்களாம் வந்து எதுக்கு தான் வந்து பணத்து மேலே ஆசைப்பட்டு உங்கள் படைப்பை வேலை பேசிக்கிட்டீங்கிட்டு எனக்கு புரியல. ஸோ நல்ல நல்ல படைப்புகளை வந்து நிறைய காம்ப்ரமைஸோட கொடுக்கவாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம மிஸ்கின் மட்டும் இல்லை, எல்லா டேரக்டர்களும் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்மளை வந்து ஓரளவுக்கு உச்சத்தில் வச்ச தமிழ் சினிமாவை நம்ம வேறு லெவல் உச்சத்தில் வைக்கிற அளவுக்கு படைப்பு கொடுக்கணுன்றதை எந்த டேரக்டரும் மறந்துடக்கூடாது. அதை கண்டிப்பாக மிஸ்கினுக்கு சொல்லிக்கிறேன். உங்களை இந்த சினிமா நல்லபடியாக வச்சிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய சினிமா பண்ணுங்கள். ரொம்ப பிரேக் விட்டுருக்கீங்க. பணம் இனி நீங்கள் வாழ்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த படைப்புன்றது நீங்கள் செத்ததுக்கு அப்புறமா அது பின்தொடர்ந்துட்டு இருக்கும். ஸோ பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் மைண்டில் சுரக்கிற அந்த அமுதமான படைப்புகளை வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. எவன் பணம் நிறைய கொடுக்குறானோ அவனுக்கு மட்டும் தான் சரக்கை கழட்டி விடுவன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயமா வந்து ஆக்சுவலி நிறைய படைப்புகளை வந்து இது ஒரு சினிமான்றது ஒரு வியாபாரம் தான், இங்கே கொடுத்தா அது நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வருது. அதுக்கெல்லாம் நிறைய வெப் சீரிஸும் வந்துடுச்சிங்க. ஸோ படைப்பாளிகளை வந்து பாராட்டுறதுக்கு மக்களுக்கும் மைண்ட் ரொம்ப ப்ராட் ஆகிடுச்சு. நல்லா வந்து சும்மா வந்து அடுத்த இல்லையே பழி சொல்லிட்டு இல்லாமல் உங்கள் படைப்புகளை நிறைய வெளிக்கொண்டு வர பாருங்கள்.